ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எனக்கு போதும்னு ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து பெண் குட்டி பாப்பா. இந்த திருட்டு பைய ஆண் குட்டி பாப்பா. ஆணை உருவாக்கின தாய். இவ வேற உடம்பு சரியில்லாமல் இங்கே வந்து படுத்துருக்கா. நானும் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு நீங்கள் பாதுகாப்பு, உனக்கு நான் பாதுகாப்புன்னு வச்சுருந்தேன். இப்போ இன்னும் 2-3 நாள் நடக்குன்னா இந்த திருட்டு கல்லாளி பைய ரவுடி பைய மூஞ்சி ஒழுங்காக காட்டுறேன். மூஞ்சி மறைச்சி வச்சுருக்கான். இவன் வந்து இவ்வளோட வயசில் சின்னவன். இந்த படுபாவி பைய இவ்வளோ வா நம்ம காதலிக்கலான்னு கூப்பிடுறான். இதை நான் எப்படி சொல்லணும்னு தெரில. எப்படி சொன்னாலுமே தப்பாயிருமென்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்கிறேன். இவன் சொல்கிறா, எனக்கு என் உடம்பும் சரியில்லை, என் மனநிலமும் சரியில்லை, என்னை விட்டு தள்ளி போயிருன்னு. இவன் வந்து அடங்காமல் 3-4 நாளாக விருப்பம் இல்லாத இவ்வளோ துரத்திக்கிட்டு இருக்கான். இவர் இப்போ 4-5 நாளாகவே சொல்லிக்கிட்டு அவசரத்துக்கு கம்பு எதுவும் கிடைக்காதனால இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி நின்னா இவன் அடங்குறான். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை நான் ட்ராயருக்குள்ளே வச்சுட்டா இவன் திருப்பி ஆரம்பிச்சிடுறான். எனக்கு வேணுமா இந்த வம்பு? சொல்லுங்கள். எனக்கே மண்டைக்கு மேலே டென்ஷன். அதில் வேறு இவங்க வேறு புது டென்ஷனை தராங்க. ஏதோ நம்மளை தேடி வராங்களே. நான் அடிக்கலாம் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் அடித்ததில் இது மிரட்டுறதுக்காக, இந்த பயலை மிரட்டுறதுக்காக இந்த கம்பு கையில். சரிங்களா? இவங்க 2 பேரும் நல்ல குட் ஃப்ரெண்டு தான். இப்போ ஒரு வாரம் இந்த பையன் வந்து இந்த பிள்ளைய வம்பு கிழத்துக்கிட்டு இருக்கான். சொல்லுங்கள். எனக்கே மண்டைக்கு மேலே 1008 டென்ஷன். அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்கும். நானே ஒரு பயத்தில் பீதியில் லாந்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று, இவங்க சண்டையை தீர்த்து எனக்கு கொஞ்சம் நேரம் போயிருது. பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இவன் பெத்தவ 1.5 கண்ணி இருக்கா. பிள்ளை என்னது நல்ல சொல்பத்தி கொடுத்து வளர்த்துருக்கலாம்ல. நீ எவா கூடையும் போய் எவா குடியும் கெடி, எனக்குன்னு நான் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்களா? இப்படி தான் நடக்குது. உங்கள் கண்ணு முன்னாடியே பாருங்கள். என்கிட்ட என்ன சொன்னேன், இவளுக்கு விருப்பம் இல்லை விட்டுடான்னு சொன்னால் கேட்க மாட்டேக்கான். வயசு இல்லை, பேசாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு சொன்னால் கேட்க மாட்டேக்கான். இவ பாவம் கொஞ்சம் கண்ணு மூடுவா. என் பக்கத்தில் வந்தோன்னு இவ உடனே கடிக்க வந்துருந்தா. இவங்களை பாதுகாத்து என் கடையில் ஜாமான்லாம் தெரிச்சது தான் மிச்சம். கையில் பாருங்கள். இவன் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ தூங்குனாலும் அழகு, நீ தூங்குனாலும் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்படி எப்படி இருக்கான் பாருங்கள். இவங்களை பாதுகாக்கிறது என்னோட வேலை. இவன் இப்போ நல்ல தூக்கத்தில் இருக்கா. முழிச்சான்னு வச்சுக்கிங்களேன், இவன் செத்தான். எடுறா விளக்கு மாற்ற மாதிரி எடுத்துருவா. இவனையும் வெளியே போன்னு சொன்னால் போக மாட்டேக்கிறான். என்கிட்ட இவன் கேட்க, நீ யாருடி என் காதலை பிரிக்கன்னு என்ன பதில் கேட்கான். ஆக்சுவலி ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. எங்கே போனாலும் விரட்டி இந்த பையன் காதல் பண்ணுறான். அதனால தான் இவங்க 2 பேர் தான் இப்படி பண்ணுறாங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க செல்ல பிராணி இப்படி பண்ணுறாங்களா? சொல்லுங்கள். இதுதான் என் கடையில் நான் நேரத்தை பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை மாதிரி அட்டகாசமான வீடியோ அப்போ போட்டுக்கிட்டு இருப்பேன். பேபி லவ் யூ, பாய்.